வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இங்கே வந்திருக்கோம் தர்மலிங்கேஸ்வரர் கோயில் மதுக்கரை கிட்ட இருக்கிறது. இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா அம்மா சொல்லுவாங்க, சொல்லுமா. இன்னைக்கு ஆடி பௌர்ணமி, இன்னைக்கு நல்ல விசேஷமான நாள். அது வந்து எப்படின்னா, இன்னைக்கு ஒரு அபிஷேகம் எல்லாம் நடக்கும், எல்லாருமே நல்லா வருவாங்க. இது வந்து தர்மலிங்கேஸ்வரர் கோயில். சரிம்மா, எதுக்கு தர்மலிங்கேஸ்வரன் கூப்பிடுறாங்க இதை? இது வந்து பஞ்சபாண்டவர்கள் 5 பேருக்குல தர்மர் வந்து இங்க சிவனை வழிபட்டதுனால, பீமன் வந்து கீழே வந்து காவலுக்கு இருக்கிறதுனால இது வந்து தர்மலிங்கேஸ்வரர் கோயில்னு இங்க இந்த மதுக்கரை பக்கத்துல இருக்கு. ஓ, இங்க பேர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஜூம் பண்ணி காட்டுறேன். சொல்லுங்களேன் இதை பத்தி. இது நாங்க பேரூர் பட்டீஸ்வரர் சாமி கும்பிட்டு அப்படியே சுண்டக்காமுத்தூர் கோவை புதூர் வழியா வந்து பாலக்காடு மெயின் ரோடு வந்துடுது. பாலக்காடு மெயின் ரோட்ல கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ரைட் சைடு தர்மலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு சிறப்பு வழி இருக்குது. வழி இருக்குது. அது உள்ள வந்தீங்கன்னாக்கா கார் பார்க்கிங்ல இருந்து 2 வீலர் நிறுத்துற வரைக்கும் எந்த இடையூறும் இல்லாம நிம்மதியா வண்டியை நிறுத்திட்டு போய் தர்மேஸ்வரரை வழிபட்டுட்டு வரலாம். பாருங்க, ஃபுல்லா ஸ்பேஸ் இருக்கு, எவ்வளவு கார் வேணா நிறுத்திக்கலாம். பாருங்க, நல்ல இயற்கை சூழ்ந்த இடம், மன அமைதியோட நீங்க வந்து அந்த சிவனை வழிபட்டு போகலாம். கிளைமேட்டும் வேற லெவல்ல இருக்கு. சரி, ஓகே, கோயிலுக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க, ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு அதுல இருந்து எவ்வளவு ஜூம் நான் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். into zoom. Thank you. நான் என்ட்ரி இங்கே வந்து விநாயகர் கோயில் இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. முன்னாடியே சிவன் இருப்பார். நம்ம சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு மெதுவாக நம்ம பயணத்தை தொடரலாம். இப்போது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. பௌர்ணமி அன்னைக்கெலாம் இவ்வளோ பிஸியாக இருக்கும். ஒன்று நம்ம முன்னாடி சீக்கிரம் போகணும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சாமியோட என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து படிக்கட்டும் நமக்கு பயணம் ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி என்ன பிளான்னா, நாங்கள் படியில் போகலாம் தான் பிளான் பண்ணோம். ஆனால் அம்மா தான் சொன்னாங்க, டே படியில் போகிறத விட இன்றைக்கி வந்து பௌர்ணமிடா, கிரிவல பாதை தான் ஓப்பனில் இருக்கும், அதில் போகலாம், அதுதான் கொஞ்சம் ஸ்பெஷல் இன்றைக்கி அப்படின்னாங்க. அதை பிளான் பண்ணி தான் நாங்கள் கிரிவலம் போயிட்டோம். இருந்தாலும் ஒரு 10-20 ஸ்டெப்பாவது போவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் நான் மட்டும் தனியாக போனேன். அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் தூரம் வந்தாங்க. பார்ப்போம், இந்த வீடியோலேயே உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ தூரம் அவங்க வந்திருப்பாங்க, நான் எவ்வளோ தூரம் போயிருக்கேன்னு. பாருங்க, நான் எங்கே வந்துட்டேன், எங்கள் அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க பாருங்க. இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, அங்கே வந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, பச்சை பசேல்னு இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் தர்மலிங்கேஸ்வரர் கோயிலோட ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். வழியும் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீனிஷாகவும் இருக்கும், நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும். இதுதான் வண்டியோட என்ட்ரன்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த என்ட்ரன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ப்ளஸ் உங்களுக்கு ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். பார்ப்போம் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன்னு பாருங்கள். இந்த ரூட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கண்டினியூவாக ஃபுல்லாக பாருங்கள். அம்மா பாருங்கள், முன்னாடி வேகமாக போயிட்டுருக்காங்க, அப்பாவும் இல்லைம்மா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. நமக்கு அந்த ஹீட்டு தெரியல பாரு. எந்த டைம் ஓப்பன் இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு மட்டும் தான் டைமு. 4 மணிக்குள்ள
அங்கே அப்பா அதுலலாம் யாரும் முடியாதுட்டாங்க எங்கள் அம்மா. முடியாதுன்னு அம்மா மட்டும் இல்லை, என்னாலே முடியாது. நைட்டெல்லாம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும்ல. யானையில் வருமா எது? செம்ம அழகா இருக்கு, வேற லெவல்ல. இவ்வளோ அவுள் கொட்டிருக்கு, ஆனால் ஒரு பேட் ஸ்மெல்லே வரல. ஆனால் அதுக்குள்ள அதுதான் அவ்வளோ தூரத்தில் இருக்காங்க. ஆனால் போகிற இடம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு கோயம்புத்தூர் கிளைமேட் எப்போவுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும். மூச்சு பிரச்சனை இருக்கவங்களாம் யோசிச்சு தான் வரணும், அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் மலை ஏறுறதுலாம். என்னது எது? கோயில இருக்காதா? அப்படி எப்படியே இருக்கும். ஆனா அந்த லிங்கம் மாதிரி இல்ல பத்தியா? கல்லு நெல்லிக்காய் நம்ம வீட்டுல வச்சிருக்கோம். ஆஹா இருக்கா? இல்லையா? இல்ல இல்ல நம்ம போக இருக்குன்னு சொன்னோம். சரிதா? இருங்க ஜூம் பண்ணி பார்க்கறேன். பார்த்துட்டேன். இங்க இருக்கு. ஆனால் கிரீனிஷாக சூப்பராக இருக்கு. பாம்பு இருக்கும் தான் பயமா இருக்கு. ஆனால் போகிற பாதை எல்லாமே நல்லா இருக்கும். டோட்டலாகவே உங்களுக்கு எல்லா பக்கமும் க்ரீனாக இருக்கும். நடுவில் மட்டும் இந்த பாதை நல்லா இருக்கும். இடையில சிவலிங்கம் அதை வச்சுருப்பாங்க சாமி கும்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி. இப்படி போகிற வழியிலே நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி தாங்க இருக்கும் மோஸ்ட்லி நம்ம போகிற வழியெல்லாம். எங்கள் அப்பா தான் நடக்க மாட்டான்னு நினச்சோம், அவர் சூப்பராக நடந்து எங்களுக்கு முன்னாடி போயிட்டு அந்த வீடியோலேயே பார்ப்பீங்க. அவரை தான் நாங்கள் தேடிக்கிட்டே இருப்போம். எங்கள் அம்மா அங்கே ரொம்ப முன்னாடி போயிட்டுருக்காங்க. அம்மா இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு. இங்கே எத்தனை பேர் தர்மலிங்கேஸ்வரர் கோயில் போயிருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். அதில் எத்தனை பேர் கிரிவலம் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா கிரிவலம் ரொம்ப கம்மியான டைமில் மட்டும்தான் விடுவாங்க. எந்தெந்த டைம் விடுவாங்க, எப்போல்லாம் போகலான்ற டைமிங் நான் உங்களுக்கு இதில் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். செகண்ட் திங், இது இப்போ நான் காட்டுறது ஏசிசி இருக்கு இல்லைங்களா, அதோட சிமெண்ட் ஃபேக்ட்ரி. மதுக்கார சைடில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி நல்லா போய்ட்டு திடீர்னு செங்குத்தா கீழே நல்லா இருக்கு. மலையும் தான் வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருமே மஸ்ட் ட்ரை. எல்லாரும் போகும்போது கண்டிப்பாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துக்கலன்னா அவ்வளவுதான், நீயாச்சு நானாச்சுன்னு சண்டை தான் வரும். அப்புறம் தண்ணி எடுத்து மட்டும்தான் இங்கே நடக்கவே முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு 2-2.5 கிலோமீட்டர் போகணும். இதா 2.5 கிலோமீட்டர் அப்புறம் தான் உங்களுக்கு இந்த வியூ கிடைக்கும். அதுதான் இந்த ஏசிசி சிமெண்டோடது ஃபேக்ட்ரி.
இடையில முள்ளு செடி கடுப்பாயிடுச்சு. செம்ம அது எல்லாமே கோயம்புத்தூர் சிட்டி மதுக்கரை. கிளைமேட்டு தாங்க. இந்த கிளைமேட்டுக்காகவே நீங்கள் போகலாம். ஆனால் அவ்வளோ வெயில் அடிச்சுவேன், சூடாக இல்லை இந்த நடக்கிற இடம். அதுதான் வெறித்தனம். ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆனால் நிறைய பட்டாம்பூச்சி இருக்குமா? இப்போ ஒரு வாய்ஸ் எடுத்துக்கிறா கிரிவலம் அப்படியே பேசுங்க, அது அப்படியே லைவாக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசணும். சொல்லுமாமா, என்ன சொல்ல போகிறேன்? தர்மேஸ்வரர் கோயிலில் நாங்கள் கிரிவலம் வந்துக்கிட்டு இருக்கோம். பாதை தர்மலிங்கேஸ்வரர் கோயில் சாமியை கும்பிட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் கிரிவலம் வந்துக்கிட்டு இருக்கிறோம். அது பக்கத்துலேயே இருக்கு 9 சிவன் 9 10 நினைக்கிறேன். என்னன்னு கனெக்ட் பண்ணுறேன். ஆமா, நடக்கிறதே கஷ்டமா இருக்கு. கஷ்டப்படக்கூடாது, சாமி அங்க பத்தியா அங்க மலை இப்ப நந்தி மாதிரி இருக்கு. இது காட்டுறேன் பாரு உனக்கு போன்ல. இந்த நந்தி முதுகு இருக்குல்ல, அங்க மாதிரி இருக்கு. ஆமா, அந்த நமசிவாய நமசிவாய நமசிவாய. ஆனா வந்து ஏன் வந்து லிங்க வடிவம் இல்லாம ஒரு மாதிரி நார்மலா இருக்கு? இயற்கையா உருவானது. இது வந்து செதுக்கல். அதாவது லிங்கமா மாத்தாம அப்படியே எப்படி இருக்கும்? எப்படி நம்ம காட்டுல சிவன் வந்து எப்படி பாப்போமோ, சிவன் வந்து எப்படி வேணாலும் நம்ம வழிபட்டுக்கலாம். ஆமா, ஆதியம் இல்லாதவர் அந்த மாதிரி. அம்மா எஸ்ட் விசி இல்லைன்னா அவ்வளவுதான். என்ன இதுல வர மாதிரி இருக்குல்ல, நேஷனல் ஜியோகிராஃபிக்ல. அப்பா, எப்படி உனக்கு மட்டும் தெரிஞ்சது? என்ன நடக்கும்? குருவி இருக்கு. இதுல எங்க நான் குருவி வச்சிருவேன்? அம்மா, ஆனா பட்டாம்பூச்சி பாரு இஷ்டத்துக்கு பறக்குது, நிறைய இருக்கு பட்டாம்பூச்சியாவே. இங்க பாரு, சொல்லிட்டு இருக்கும்போதே ஒண்ணு இருக்கு. நான் ஒரு பட்டாம்பூச்சி வீடியோ எடுத்தேன் பாரு, உனக்கு காட்டுறேன். இது மூலிகை ஆனா. ஆமா, சாப்பிடாங்க படம் வந்து அவ்வளவுதான், அம்புலன்ஸ் தான். இல்ல பொதுவா சொல்றேன். இல்லம்மா, வெயில் அடிக்குது, ஆனா கல்லெல்லாம் ஒன்றும் ஹீட் ஆகல. பத்தியா என்னது எங்க இருக்கு? உங்களுக்கு எப்படிப்பா இருக்கு நடந்து வந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? நினைக்கும் போது எதுவுமே பாரமா இருக்காது. ஆமா, இந்த மாட்டு சாணியா யானையா? யானை அது என்ன சொல்லுவாங்க? யானை கணபதி வாகனம். ஐயோ அது இல்ல, மாட்டு சாணி ஆட்டு புழுக்க மாதிரி லத்தி. யானை லத்தி. இப்ப போலீஸ் வச்சிருக்கிறது லத்தி தானே? அது வந்து கொம்பு. யானை போறது லத்தி. ஆனா செம்ம காத்தடிக்குது. இவங்க பேசுற கேட்குமான்னு தெரியல. ஏதோ குடுக்குறாங்கம்மா இல்லையா? பால் எடுத்துட்டு வந்து வீட்டுல இருந்து பசும்பாலோ இல்ல பேக்கெட் பாலோ எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு சிவனுக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒரு ராசி வச்சு பூஜை பண்ணுவாங்களா? இங்க நம்மளே பண்ணிக்கலாம். எமலிங்கம். இது வந்து எத்தனாவது லிங்கம்? இல்லம்மா, என் பேர் மட்டும் தான் போட்டிருக்கேன் எமலிங்கம். திடீர்னு காத்தடிக்குது, திடீர்னு காத்தடிக்க மாட்டேங்குது, திடீர்னு வெயில் அடிக்குது. ஆனா அதுல இருந்து தண்ணி வந்த மாதிரி இருக்கு மேல. இதானே இது வில்வ மரமா? இல்லம்மா, வில்வ மரம்லாம் இல்ல. ஆனா இந்த கேபிள்ல கரண்ட் வந்துருக்கல, யானை பண்ண வேலையா இருக்கும்.
எல்லா வீட்லயும் இப்படிதான் சொல்லுவாங்க போல. ஓ இந்த சிவலிங்கம் கும்பலையா? சிவனி எல்லாரும் நல்லா போலாம். செம்ம கிளைமேட்.